சிஎஸ்கே அதிரடியாக இறக்கிய யார்கர் மன்னன் நம்ம ஒரு பயங்கரமான பிளான் போட்டால் அவங்க வேறு மாதிரியான ஒரு பிளானை போட்டிருக்காங்க. மும்பைக்கு எதிரான போட்டியில் அவசரமாக நீ மேட்சுக்கு வாடான்னு சொல்லி உள்ளே இறக்கிய யார்கர் மன்னன் அதிரடியாக வந்து சிஎஸ்கே கேம்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு. என்ன அப்டேட்டுங்க, கண்டிப்பாக வேறு லெவல் இருக்க போகுது. வந்த உடனே தலைவங்கிட்ட பாலை கொடுக்க போகிறாரு. இவன் ஒரு பக்கம் சொருகுன்னு சொருக போகிறான், மும்பையை வந்து வச்சு செய்ய போகிறான் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினைக்கிறோம். பட் எப்படி எப்போ வேணால் மாறலாம், சொல்லவே முடியாது. யார் மேலே நம்ம நம்பிக்கையும் வைக்க முடியாது, என்ன வேணால் நடக்கலாம். அப்பேற்பட்ட பொம்பராகவே அடி வாங்கும்போது நம்மளை ஏமாத்துறோம், அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு மும்பைக்கு எதிரான போட்டியில் முக்கியமான ஃபாரின் பிளேயரை சிஎஸ்கேன்னு இறக்கியிருக்காங்க. ஸோ கேம்பில் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அஃபிஷியலாக வந்து நான் இந்த டேட்டில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் அதே மாதிரி இப்போது அரைவல் ஆகிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அறிவித்தாங்க. அறிவித்த பிளேயர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எதுக்கு அறிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் இன்ஜுரின்னு போனால் அவர் ரூல் அவுட் ஆகிறாங்க. ஸோ அவருக்கு தான் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து அறிவிக்கிறாங்க. ஆனால் நம்ம தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக ஒரு இன்ஜுரி பிளேயரவே போய் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அறிவிச்சிருக்காங்க அப்படின்போது அது எவ்வளோ பெரிய காமெடியாக இருக்குது பார்த்தீங்களா. அந்தளவுக்கு தான் சிஎஸ்கே போயிட்டுருக்காங்க. பட் ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு நல்ல குவாலிட்டியான பவுலருங்க, செம்மையாக போட்டுட்ருக்காரு. நல்ல திறமை இருக்குது, நல்ல யார்க்கர் இருக்குது, நல்ல வேரியேஷன் இருக்குது, டெத்தில் போடக்கூடிய திறமை இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. நம்ம அவ்வளோ ஈஸியாக ஒரு பிளேயரை வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அந்தளவுக்கு தரமான ஒரு ஃபாரின் பிளேயர். ஸோ அதனால தான் சிஎஸ்கேனி அவரை வந்து நம்பிக்கையோடு பிக் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேனி யாரையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து பிக் பண்ண மாட்டாங்க. பட் அவர் மேலே வந்து நம்பிக்கை வச்சு கூப்பிட்ருக்காங்க அப்படின்போது கண்டிப்பாக அவர்கிட்ட குவாலிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கூப்பிட்ருக்காங்க. மும்பைக்கு எதிரான போட்டியில் அவர் ப்ளே பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஏன்னா வந்து சிஎஸ்கேவுடைய அந்த பவுலிங் லைனப்பில் ஒரு சில மிஸ்டேக் இருக்குது. அந்த ஒரு சில மிஸ்டேக்கை வந்து கம்ப்ளீட்லி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கும். ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ஒரு நல்ல லெஃப்ட் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர், நல்ல வேரியேஷன் இருக்குது அப்படின்றதுனால மேபி பவர் பிளேயில் ஒரு நல்ல ஸ்டார்ட்டு கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. கலீல் அகமதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மேபி உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா போன மேட்சில் முகேஷ் சௌத்ரி நல்லா பவுலிங் பண்ணாருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் போயிட்டுருக்கு. அவரால் தான் அன்றைக்கி போட்டியில் வந்து சிஎஸ்கே மேட்ச் உள்ளே வந்தாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி போயிட்டுருக்கிற டைமில் ஸ்பென்சர் ஜான்சன் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்ற கேள்வியும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து சிஎஸ்கேவுடைய பவுலிங் நல்லா தான் இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது, அவ்வளோ மோசமெல்லாம் கிடையாது, நல்லா தான் போட்டுட்ருக்காங்க. 190 ஒரு இடத்துல 250 போகிற இடத்துல வந்து 190 கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதெல்லாம் ரொம்ப சூப்பரான விஷயம். நல்ல குவாலிட்டியான பவுலிங் தான். பட் இருந்தாலுமே 120 அடித்தாலுமே டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தரமான பவுலிங் வேணும். அந்த ஒரு பவுலிங் ஸ்ட்ரென்த் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் என்னவா இருந்தாலுமே நம்மளால் வந்து ஒரு கை பார்க்க முடியும். அந்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் ஸ்பென்சர் ஜான்சன் சிஎஸ்கேனிக்கு வந்திருக்காரு, ஜாயின் பண்ணியிருக்காரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக. ஸோ எப்படி பண்ண போகிறாரு, எப்படி அப்ரோச் கொடுக்க போகிறாரு, எந்த மாதிரியான பிளானோட வர போகிறாரு, என்ன பிளான் வச்சுருக்காரு, எப்படி போடலாம், மும்பைக்கு எதிரான போட்டியில் அவர் பிளேயிங் லெவலில் கொண்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவார் அப்படின்ற ரசிகர்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த போட்டியை பார்க்க எல்லாருமே அவரோட காத்துட்ருக்காங்க. என்றைக்குமே மும்பை சிஎஸ்கே மேட்ச் அவ்வளோ விறுவிறுப்பாக போயிட்டுருக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு தரமான போட்டி. இந்த சீசனில் மும்பை வர்சஸ் சிஎஸ்கே 2 டைம் மோதுறாங்க. ஸோ அவங்க இடத்துல ஒரு டைமும் நம்ம கோட்டையில் ஒரு டைமும் மோதுறாங்க. 23ஆம் தேதி அங்கே மோதுறாங்க. ஸோ அடுத்து மே மாதம் நம்ம கோட்டைக்கு வர போகிறாங்க. கண்டிப்பாக நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ சிஎஸ்கே வர்சஸ் மும்பை போட்டி யார் ஜெயிக்க போகிறாங்க, ஸ்பென்சர் ஜான்சன் எந்த அளவுக்கு சிஎஸ்கேனிக்கு பங்களிப்பு கொடுக்க போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, எந்த மாதிரியான வேரியேஷனோட வர போகிறாருன்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஒரே பயங்கரமாக இருக்குங்க. எப்படா அந்த மும்பை மேட்ச் வரும், எப்படா சிஎஸ்கே மேட்ச் ஆடும், சிஎஸ்கே எல்லோ ஜெர்சியில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலோடு காத்துட்ருக்காங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக போயிட்டுருக்கு சிஎஸ்கேவுக்கு மேட்ச்சு. அப்படி தான் போயிட்டுருக்கு. எப்போ வரும் இன்றைக்கி நாளைக்குன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கும். ஆனால் மேட்ச்சு வந்த பாடே இல்லை, அந்தளவுக்கு தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு நடக்கக்கூடிய சிஎஸ்கே வர்சஸ் மும்பைக்கான போட்டியில் சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவலில் முக்கியமான யார்கர் மன்னை உள்ளே எடுத்துகிட்டு வருது சிஎஸ்கேனிக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸும் ஒரு பக்கம் ஸ்ட்ரகிளில் வந்து லாஸ்ட் மேட்ச்சு தான் வந்து கம்பேக் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அந்த கம்பேக்கை வந்து கண்டினியூ பண்ண விடக்கூடாது. நம்ம ஒரு எண்டு கார்டு நம்ம கண்டிப்பாக போட்டியாகணும். அந்த இடத்துல போட்டால் மட்டும்தான் சிஎஸ்கேனி உள்ளே வருவாங்க. ஸோ என்ன மாதிரியான அப்டேட்டோடு வர போகிறாங்க, என்ன மாதிரியான பிளான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சிஎஸ்கே அதிரடியாக இறக்கிய யார்கர் மன்னன் அவர் வந்ததுனால சிஎஸ்கேவுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய போட்டி லக்னோ வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் செம்மையாக இருக்க போகுதுங்க. 2 டீமுமே தொடர் தோல்வியின் காரணமாக அடுத்து வெற்றி பாதைக்கு எப்படி திரும்புறதுனே தெரியாத ஒரு போட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ராஜஸ்தான் ராயல்ஸும் அணி
போன போட்டியில் தோல்வியை சந்தித்தாங்க. ஸோ ஒரு நல்ல கம்பேக்கோடு வரணும் அப்படின்றது தான் இந்த போட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அதுவும் வந்து தோல்வி. இப்போ வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் வரப்போகிறாங்க. 2 டீமுமே கண்டிப்பாக பயங்கர பிளான் போட்டுட்ருவாங்க. ஸோ என்னென்ன மிஸ்டேக், எந்த இடத்துல நம்ம போட்டியை விட்டோம், என்ன பிளான், ஸோ எந்த இடத்துல நம்ம மாற்றங்களை கொண்டு வரணும், என்னென்ன பண்ணணும், எந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கோம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக 2 டீமுமே ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அதை வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றத்தோடு வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ நம்ம லக்னோவை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட்டுடைய அந்த கேப்டன்சி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவர்கிட்ட ஃபார்ம் இல்லை, ஒன்றும் இல்லை, கேப்டன்சி சரியில்லை, என்ன ஆச்சு, லக்னோ வந்து கொஞ்சம் இல்லை இதாக போயிட்டுருக்கா. ஸோ ஓனர்ஸ் ஒரு பக்கம் அவர் மேலே ப்ரெஷர்ஸு, ஸோ அவர் மேலே ஒரு ப்ரெஷர்ஸு, ஆடலன்னு சொல்லிட்டு ப்ரெஷரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் மேலே வந்து தள்ளப்படுறதுனால தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட வரலையா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் பதிலளிக்கும் விதமாக போன மேட்ச்சில் பஞ்சாப்க்கு எதிரான போட்டியில் அவர் வந்து ஒரு நல்ல நாக் ஆடினாருங்க. ஸோ கம்பேக் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அவர் அடிக்கிற டைமில் அவுட் ஆகிட்டு போயிட்டார். அது கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கல. ஸோ கண்டிப்பாக வந்து லக்னோவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறதுனால அந்த டீம் இன்னும் மேலே வராமல் இருக்குது. கண்டிப்பாக அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அடித்து நொறுக்கிடுவாங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸான ஒரு வெற்றிக்கு பிறகு கண்டினியூஸான ஒரு தோல்விகள். ஸோ கேப்டன் ரியான் பராக் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவருக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுறது, என்ன பிரச்சனை, எந்த இடத்துல மேட்சை விட்டோம், என்ன நடக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது ஒன்றும் புரியாமல் இருக்கார். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருந்து டீமை வந்து அடுத்த பாதிக்கு கொண்டு போனோம். டாப் ஆஃப் தி டேபிள் இருந்தவங்க இப்போ கடைசியில் அப்படியே இறங்கிட்டே வராங்க படிப்படியாக. ஸோ ஒரு பிரச்சனையாக ராஜஸ்தான்கிட்ட இதுதாங்க. ஸோ கண்டினியூஸாக ஜெயிச்சு மேலே போகிறாங்க, கண்டினியூஸாக தோல்வி சந்தித்து கீழே வராங்க. இதே மாதிரி தான் பல ஐபிஎல் சீசனில் வந்து அவங்கள நம்ம பார்த்துருப்போம். சஞ்சு சாம்சன் இருக்கும்போது, கேப்டன்சியாக இருக்கும்போது 7-8 மேட்ச் கண்டினியூவாக ஜெயிச்சு மேலே போவாங்க. அடுத்து இருக்கக்கூடிய மேட்ச்சில் வந்து தோற்று அப்படியே கீழே வந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் எப்பவுமே அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான ஒரு குறையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை மாற்றினாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய லக்னோ வர்சஸ் நம்ம ராஜஸ்தான் போட்டியில் யார் ஜெயிப்பாங்க, 2 அணிகள் எந்த மாதிரியான பிளேயிங் லெவனோட வரப்போகிறாங்க, என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது, ஸோ என்னென்ன செட்டப்போடு வரப்போகிறாங்க. ஸோ அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட பவுலிங் நல்லா இருக்குங்க, பேட்டிங்குமே நல்லா இருக்குது. பட் ஒரு சில விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் 2 பேர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி போகுது அப்படின்றது கிளியராக நமக்கு தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிஸ்டேக் வந்து வச்சுருக்காங்க. மிடில் ஆர்டரில் அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுன்றது அவங்களுக்கு இன்னும் புரியல. கேப்டன் ரியான் பராக் கிட்ட இருந்தும் எந்த அளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் எதுவும் வரல அப்படின்போது கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து ஓப்பனிங் தாங்க. அந்த 2 பேருமே வந்து சேர்ந்து 150 ரன் அடிச்சிடுறாங்க அப்படின்போது அடுத்த வரக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு வந்து ப்ரெஷரே இல்லாமல் ஃப்ரீயாக ஆடிட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து ராஜஸ்தான்கிட்ட இருக்கிறதுனால அந்த ஒரு சில மிஸ்டேக்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை மாற்றணும். அவங்க எப்போ வேணால் அவுட் ஆவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுச்சுவேஷனாக கேம் எடுத்துகிட்டு போகணுன்ற மைண்ட் செட்டுக்கு வரணும். அந்த தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ இன்றைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.